1 second, I am coming. ஏமா யார் அந்த ஆசாமி? நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறத பார்த்து எனக்கு மெட்ராஸ் ஐயான்னு கேக்குறேன். Oh, Dad, take easy. He's doctor. Hi, Annie. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? Oh, I'm sorry. இந்த டென்ஷன் அவனை கவனிக்க முடியல. குழந்தை பர்த்டே பார்ட்டியாச்சே, இங்கேயே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப வர்ற கூட்டத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய வீட்டையே மறைச்சிடுச்சு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல்லே வச்சிருந்திருக்கலாம்ல. Who's that? ஓ, சுமதி ஸ்கூல்ல இருந்து எச்எம் வந்திருக்காங்க. 1 minute. Hello, எச்எம், how are you? ஆமா, சுமதி எங்க? இங்கதான் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அதோ. ஓ, அந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கல்ல. இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கா. ஆனா உங்க ஸ்கூல்ல அடம் பிடிக்கிறீங்களே, யூனிஃபார்ம் தான் போடணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் பீரோலயே தூங்குது. ஓ, இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம். நெக் ஸ்கிராட்ச் ஆயிட்டே இருக்கும். 1 minute. ஓகே. ஹாய் கிரி. என்ன உங்க அப்படி வரலையா? வரல. ஓ நோ, ஐ டோல்ட் யூ நோ. பிரசன்டேஷன்லாம் கொண்டு வர கூடாதுன்னு. ஓகே, நீ ஹாப்பியா கொண்டாந்துருக்க. இங்க இருக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல. தம்பி இது உள்ள வச்சிருப்பா. வாட்ஸ் தி டைம் நவ? 6 மணி. ஓ, எனக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். என் டாட்டர் கரெக்ட்டா ஷார்ப்பா 6 பிறந்தா. Now the time is 6. Okay everybody, come on, function start பண்ணிக்கலாம். Come on, cake is waiting. Come on. கொஞ்சம் வழி விடுங்க. தாஜ் கேக் கட் பண்ணலாமா டார்லிங்? இந்தா. Happy birthday to you. Happy birthday to you. அம்மா கொடுங்க. யார் இவனுக்கு அம்மா? நானே அவளா? நீ மம்மி, அவங்கதான் அம்மா. பாத்தீங்களா, குழந்தைங்களை எப்படி கெடுத்து வச்சிருக்கா? பிரியா கெடுக்கல, நீயா கெடுத்துக்கிட்ட. 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். குழந்தைங்களை நீ கவனிக்கல, கவனிச்சுக்கிட்ட பிரியா அம்மா ஆயிட்டா. நான் என்ன அவங்கள கவனிக்கல? அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? இல்ல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போடலையா? ஆமா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்த. அதுல உன் பண திமிர் தான் தெரிஞ்சதே தவிர பாசம் தெரியல. அவங்க சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா பக்கத்துல இருந்து ஒரு நாளாவது ஊட்டி விட்டுருப்பியா? ஓஹோ, நீங்க பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. இனிமே நான் என்னத்த பேசுறது? நீ என்ன பேச முடியும்? நாங்க ஒண்ணு சேர்ந்தது காரணமே நீதானே. அன்னைக்கு புருஷன் வேண்டாம் நீ தூக்கி போட்ட. இன்னைக்கு குழந்தைங்க ஒன்ன தூக்கி போட்டாங்க. கண்ணை வித்து ஓவியம் வாங்கினா அதை பார்த்து ரசிக்க முடியாதுங்கிறத இப்போவாது நீ புரிஞ்சிட்டு இருப்பன்னு நினைக்கிறேன். அங்க பாரு கடிக்கும். குமார கடிக்குது. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இது உங்க பெட்ரூமா? நம்ம ரூமுக்கு போங்க. அப்பா வந்தாதான் நாங்க வருவோம். உங்க அப்பா வருவாரு, நீங்க போங்க. ஐயோ, உனக்கு தனியா சொல்லணுமா? பா இந்த பக்கம் ஓட. நான் கூட மயக்கி வச்சுட்டா. பாப்பா பாப்பா பாப்பா. என்னமோ போங்க. ஏதோ கொஞ்ச நாள் என் புருஷனையும் குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்குள்ளே மொத்தமா அவ பக்கம் இழுத்துட்டா. இருக்கட்டும், அவங்கள பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? ஒரு வேலை மட்டும் என் சமையல சாப்பிட்டுட்டா தானே என் பக்கம் வந்துட போறாங்க. சீதா வரேம்மா, இது எடுத்து இந்த டேபிள் மேல வை. நான் யார் நினைக்க இந்த பிரியா தெரிஞ்சுக்க போறா.
அம்மா இட்லி நல்லா இருக்கு 100 கிலோ வைமா. பிரியா இன்னைக்கு டிஃபன் சூப்பர். ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத்தனை நாள் உன் மேல ஒரு அனுதாபம் வச்சிருந்தேன், இப்ப அது கூட போயிடுச்சு. ஏன் என் மேல மட்டும் இப்படி அடிச்சு விடுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பா தெரியல, நான் பண்றது மட்டும் பெரிய தப்பா தெரியுதா உங்களுக்கு? தப்பு பண்ணது நீ இல்ல, பிரியாதா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கா பாரு, அதான் பிரியா பண்ண தப்பு. பெத்த தாயே இப்படி பேசுறாளேன்னு பாக்குறியா? இப்ப வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? வாழ்க்கை பூரா அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாழ்க்கை இல்லாம போச்சு. இதுக்குமே பிரியாமா வணக்கம்மா. பிரியாமா பூ கேட்டாங்க. உன்னை பார்த்தா பாவமா இருக்குமா? எனக்கு புருஷன் இல்லாததும் உனக்கு புருஷன் இருக்கிறதும் ஒண்ணுதாம்மா. நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்தா பணத்தோட பணம் சேரும். எப்படி நம்ம ஜோடி பொருத்தம்? மகாலட்சுமி மட்டும் வீடு தேடி வரப்போறது இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சக்கரத்தையே வீட்டோட வந்துட போறா. நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட, நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். நீ மம்மி அவங்கதான் அம்மா. ஏன் தோணா உனக்கு எதுக்கு? அதான் உனக்கு துணியா பணம் இருக்கு. உமா இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. யோசிச்சு முடிவு பண்ணாங்க. இப்ப என்னதான் சொல்ற நீ? அவ கொடுத்த சொத்து பணம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துட சொல்லுங்க. என்ன பேசுற? நீ நினைச்சப்ப விக்கிறதுக்கும் வேண்டாம் நான் திருப்பி வாங்கிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு கடையில விக்கிற பொம்மை இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு பேசு. புரிஞ்சுதான் பேசுறேன். எனக்கு தேவை பணம் இல்ல, அத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஐயோ என்னம்மா இது? திடீர்னு அந்தர் பட்டி அடிச்சு என்ன பழையபடி பனியன் வெட்டியோட அலைய விட்டுருவ போல இருக்குது. என்ன செய்யறதை செய்துட்டு ஊம மாதிரி பேசாம நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. நான் என்ன தப்பு செஞ்சேன்? இன்னும் என்ன செய்யணும்? என் புருஷனை பிள்ளைங்களே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே, அது போதாதா? பிரியா, அவளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே நீ பேசாம இருந்தேனா பிரச்சனை பெருசாயிடும். பிரச்சனை இவதானே, எப்படி பேசுவா? யாரால பிரச்சனை? பண மயக்கத்துல புருஷன் பிள்ளைங்க நினைப்பே இல்லாம சுத்துறவன் நீ. இன்னும் சொல்ல போனா அவர் என்ன விரும்ப ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். ஒரு நொடியில நீ உன் புருஷன் வித்த மாதிரி என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது. அவர் மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. அப்படி போயிட்டா ஆகணும்னா நீ போயிடு. போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, அதையும் தர. அம்மா அதையும் வாங்கிக்க. இன்னும் 10 காரு 10 பங்களா வாங்கிக்கலாம்ல. இத பாரம்மா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வாசக்கதவை தட்டும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல 2வது தடவையா கொல்லக்கதவையும் தட்டுது. ஒரே அமுக்க அமைக்கிடு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேம்மா. அன்னைக்கு பணத்தை கட்டி பிடிச்சு தூங்குன, இப்ப அதே பணத்தை கட்டி பிடிச்சு அழி. அழுவாது மம்மி. ஏன் மம்மி அழுவுறீங்க? அவங்கதான் நிறைய பணம் தரேன்னு சொல்றாங்களே, அத வச்சு புது ஒப்பா வாங்கலாம்ல. வாமா. என்னம்மா விஷயம்? அன்னைக்கு உங்க அனுபவத்துல நீங்க எவ்வளவோ சொன்னீங்க மேடம், நான் கேட்கல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் மேடம். சொல்லு. அந்த பிரியா கொடுத்த பணத்தை நான் அவகிட்டே திருப்பி கொடுத்துறேன். அவ இனிமே என் வீட்டுல இருக்கவே கூடாது. அது முடியாதுமா. ஏன் முடியாது? ஏதோ பணம் கிடைக்குதுங்கிற ஆசையில என் புருஷனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக அவருக்கு நான் பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? எப்ப நீயே உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிட்டியோ அப்பவே உன் உரிமையை நீ இழந்துட்ட. இப்ப அவதான் பொண்டாட்டி. அவதான் பொண்டாட்டின்னா
நான் இல்லையா? இல்ல. அவர் கட்ட தாலி என் கழுத்துல இருக்கு. தாலியா? உனக்கு அது இப்ப வெறும் அலங்கார பொருள் தான். அப்பதான் யாரு? சொல்ல வருத்தமா இருக்கு. ஆனாலும் நீ கேக்குறதுனால சொல்றேன். நீ புருஷனை கைவிட்ட ஒரு பொண்ணு. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொட்டு வச்சிருக்கிற ஒரு விதவை.